ராமச்சந்திரன், இந்த செயற்கைக்குள் எத்தனை மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட இருக்கு? இதற்கான கவுண்ட் டவுன் எப்போ தொடங்கி இருக்கு ராமச்சந்திரன்? கடல் ஆராய்ச்சிக்காக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட IRNSS-1F என்ற செயற்கைக்கோள் PSLV C-32 என்ற ராக்கெட் மூலமாக இன்னும் சில மணி நேரத்தில் விண்ணில் ஏவி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை புரிய உள்ளனர். ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து இன்று மாலை 4 மணிக்கு ஏவப்பட உள்ளது. இதற்கான 54 மணி நேரம் கவுண்ட் டவுன் கடந்த செவ்வாய்க்கிழமை 9:30 மணிக்கு துவங்கியது. இன்று மாலை 4 மணிக்கு சரியாக விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்காக விஞ்ஞானிகள், இஸ்ரோ விஞ்ஞானிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கட்டுப்பாட்டு அறையில் கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். அதாவது சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய அந்த 2வது ஏவுதளத்தில் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள அந்த செயற்கைக்கோளை கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். அவர்கள் இறுதிக்கட்ட பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த IRNSS-1F என்ற செயற்கைக்கோளானது மொத்தம் 1425 எடை கொண்டது. இதனை சுமந்து செல்லக்கூடிய PSLV C-32 என்ற ராக்கெட் 320 டன் எடை கொண்டது. 44 மீட்டர் நீளத்தை உடையது. இதோட ஆயுள் காலம், சராசரி ஆயுள் காலம் 12 ஆண்டுகளாகும். அதாவது இந்த சரியாக 4 மணிக்கு இந்த ஏவுதளத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட உள்ளது. கிட்டத்தட்ட 19 அல்லது 20 நிமிடங்களில் விண்ணில், அதாவது புவிவட்ட சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. குறைந்தபட்சம் 280 கிலோமீட்டரிலிருந்து அதிகபட்சமாக 20,000 கிலோமீட்டர் வரை உள்ள அந்த புவிவட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு இந்த கடல் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. மைதிலி, ராமச்சந்திரன், இப்ப கடல்சார் ஆராய்ச்சிக்காக இது பயன்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இதை தவிர இயற்கை பேரிடர் காலங்களிலும் கடல் பயணத்திற்கு இது பயன்படுத்தப்படும் என்ற தகவல்கள் இருக்கிறது. அது குறித்து மேலும் சில தகவல்களை பதிவு செய்யுங்க ராமச்சந்திரன். நிச்சயமாக காயத்ரி, கடல்சார் ஆராய்ச்சிக்காக இஸ்ரோ நிறுவனத்தின் சார்பாக 7 செயற்கைக்கோளை நிறுவுவதற்கு திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக 1420 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு ஜனவரி வரை 5 செயற்கைக்கோளை இதுவரை விண்ணில் ஏவி சாதனை புரிந்துள்ளார்கள். 2013, 2014, 2015, 2016 ஜனவரி மாதம் வரை 5 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. அதாவது IRNSS 1A, 1B, 1C, 1D ஆகிய 5 செயற்கைக்கோளை விண்ணில் ஏவப்பட்டு தற்பொழுது கடல்சார் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 6வது செயற்கைக்கோளாக இந்த 1F என்ற IRNS செயற்கைக்கோள் விண்ணில் 4 மணிக்கு ஏவப்பட உள்ளது. இதில் இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் பொழுது கடல் ஆராய்ச்சிக்காகவும் கடல் வழிகாட்டுக்காகவும் எதிர்காலத்தில் பயன்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக கடல் மார்க்கம், வான்வெளி மார்க்கம், சாலை மார்க்கம் ஆகிய வழிகளில் செல்லக்கூடிய வாகனங்கள், கப்பல்கள் மற்றும் விமானங்களை கூர்ந்து கவனித்து அதனை கண்காணிக்கப்படுவதற்காக எதிர்காலத்தில் பயன்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக இயற்கை பேரிடர் விபத்துகள் ஏற்படும் பொழுது கப்பல்கள் திசை மாறி சென்றாலோ அல்லது வான்வெளியில் செல்லக்கூடிய விமானங்கள் கடலில் விழுந்து நொறுங்கினாலோ அவற்றை கண்டறிவதற்கும் அவர்களுக்கு சரியான திசையில் செல்வதற்கும் வழிகாட்டியாக இந்த விமானம் செயல்படும், இந்த செயற்கைக்கோள் செயல்படும் என்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.